கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். 2024வது ஆண்டை மிகவும் சிறப்பாக வெற்றியோடு ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டிலே நாம் சந்தித்த எத்தனையோ பேராபத்துகள், இயற்கையின் சீற்றங்கள், பேரழிவுகள் அனைத்திலிருந்தும் நம்மை ஆண்டவர் பாதுகாத்திருக்கின்றார். எத்தனையோ தீமைகள் நம்மை சூழ்ந்து வந்த போதும் எதுவும் நம்மை அணுகாதபடிக்கு நம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கின்றார். நம்முடைய உயிர் அவருக்கு மிகவும் அருமையாக இருந்தபடியினாலே ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை தூக்கி சுமந்து நம்முடைய கரத்திலே நம்மை பொதித்து வைத்து அவர் நம்மை வழி நடத்தியிருக்கின்றார். ஒவ்வொன்றுக்கும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். வருகிற ஆண்டிலுமாய் கூட நம்பிக்கையோட, விசுவாசத்தோட, ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்போடு கூட நாம் ஆண்டை எதிர்நோக்கி செல்லுவோம். இந்த நேரத்திலுமாய் கூட இந்த ஆண்டிலே எத்தனையோ காரியங்களிலே நம்முடைய நம்பிக்கை, ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசம் அற்று போயிருக்கிற ஒரு நிலையிலே நாம் கடந்து வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிருக்கிற அந்த நம்பிக்கைகளை மறுபடியும் துளிர்க்க பண்ணும் வல்லவராய் இருக்கிற நம் ஆண்டவர் பெரியவராக இருக்கின்றார். நம் ஆண்டவர் மீது வைத்துள்ள நம்பிக்கையை விட அவர் எத்தனையோ மடங்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றார். நம் வாழ்வில் சில இக்கட்டான நேரங்களில் அவர் மீது நமது நம்பிக்கையானது முற்றிலும் அற்று போகும்படியான ஒரு நிலைமைக்கு நாம் வருவதுண்டு. அதாவது ஒரு தேவைக்காக நாம் அவர் பாதத்திலே காத்திருக்கையில் குறிப்பிட்ட காலம் கடந்த பிறகு இனி அந்த காரியத்தில் நமக்கு ஒரு நன்மை நிகழும் என்ற நம்பிக்கையானது நம்மில் முற்றிலும் அற்று போக ஆரம்பித்து விடுகிறது. ஒருவேளை அவருடைய பாதத்திலே ஒரு அற்புதத்திற்காக காத்திருக்கின்ற இந்த நேரத்திலே நாம் அவர் மீது வைத்திருக்கும் நமது நம்பிக்கையானது தோல்வி அடைந்து விட்டது போல கூட தெரியலாம். என்றாலும் இறுதியில் அவரது நம்பகத்தன்மை தான் ஜெயிக்கும் என்பதை நாம் ஒவ்வொரு நேரமும் உணர வேண்டும். அவர் நம்பிக்கைக்குரியவர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இது மிகவும் அவசியமானது. வருகிற ஆண்டை நோக்கி பார்க்கிற நாம் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நாம் உறுதியாயிருப்போம். நம்முடைய நம்பிக்கைகள் முற்றிலும் அற்று போன நிலையில் வெளிப்படும் அவரது நம்பகத்தன்மையானது நம்மால் நம்பவே முடியாத அளவிற்கு பெரிய காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆபிரகாம், சாரா, சக்கரியா, எலிசபெத் இவர்களை பார்க்கும் பொழுது ஒரு குழந்தைக்காக தங்கள் வாழ்நாள் முழுவதும் காத்திருந்தும் அது அவர்களுக்கு கிடைக்காத அந்த நிலையிலே நம்பிக்கையானது அவர்களுக்கு முற்றிலும் அற்று போயிருந்தது. மரியாளும் மார்த்தாலும் இறந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த தங்கள் சகோதரனை குறித்து முற்றிலும் நம்பிக்கையற்றவர்களாக தான் இருந்தார்கள். நம்பிக்கையானது முற்றிலும் அற்று போவது என்றால் என்ன என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். இதற்கு பிறகு என்ன எனக்கு நடக்கும்? எனக்கு வாழ்க்கையிலே ஒன்றுமில்லை, இதற்கு பிறகு எனக்கு நன்மை என்பதே நிகழ வாய்ப்பே இல்லை என்று அநேக நேரங்களிலே நாம் அங்கலாய்க்கின்றோம். இப்படிப்பட்ட நிலைகளை தான் நம்பிக்கை அற்று போன நிலை என்கிறோம். இது போல நமது பலத்திற்கு அதிகமான அந்த பாரம் நம்மை அழுத்தும் பொழுதெல்லாம் கடவுள் தயவு செய்கிறவராய் இருக்கிறார் என்பது நமக்கு எத்துணை ஆறுதலாக இருக்கிறது. அவரது நம்பகத்தன்மையானது நம்மால் நம்பவே முடியாத அளவிற்கு மிகவும் பெரியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நகோமியின் வாழ்வில் நிகழ்ந்த அடுத்தடுத்த இழப்புகளுக்கு பிறகு அவளுக்கு கடவுளின் பேரில் நம்பிக்கையானது முற்றிலும் அற்று போயிருக்கின்றது. ரூத் ஆகமம் 1 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 6-10 முதல் அதிகாரம் 13வது வசனம் வரையிலும் வாசித்து பாருங்கள். இன்னமும் வர முடியாத ஒன்று முடிவுக்கு வந்துவிட்டதாக நகோமி நினைக்கின்றார்கள். ஆனால் கடவுள் காரியத்தை மாற்றி போடுகின்றார். கடவுள் காரியத்தை அப்படியே திசை திருப்புகின்றார். பிரியமானவர்களே, நமது விரக்தியின் முடிவில் நாம் எடுக்கிற முடிவுகளுக்கு நம் தேவனாகிய ஆண்டவர் ஒருபோதும் ஆமேன் என்று சொல்லுவதில்லை. நாம் எத்தனையோ காரியங்களிலே சோர்ந்து போகின்றோம்.
எத்தனையோ காரியங்களிலே ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பதை நிறுத்தி கொள்கின்றோம். நாம் விரக்தி அடைகின்றோம். நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை, நம்முடைய மன்றாட்டு கேட்கப்படவில்லை, நம்முடைய உபவாசம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி விரக்தி அடைந்து விடுகின்றோம். இதனாலே அநேக நேரங்களிலே நாம் ஒரு முடிவுகளை எடுத்துக்கொள்கிறோம். இந்த முடிவுகளுக்கெல்லாம் ஆண்டவர் ஒருபோதும் ஆமேன் என்று சொல்ல மாட்டார். நாம் ஒரு காரியத்தில் முடிவெடுத்தால் அந்த காரியம் முடிவுக்கு வந்துவிட்டதாக கருத வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. நாம் ஒரு காரியத்தை முடிவெடுத்து விடுகிறோம், இனிமேல் இப்படிதான் செய்ய வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவருக்கு அந்த காரியத்தை முடிவெடுத்து விட்டதாக கருத வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. இறைவாக்கினர் எசையா வழியாக கடவுளாகிய ஆண்டவர் கூறுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, மண்ணுலகை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. எசையா 55:9 வசனத்தை வாசித்து பாருங்கள். நமக்கு தெரிந்திருக்கிற வழி ஒன்றுதான் என்றாலும் நமக்கு இன்னும் தெரியாதிருக்கிற பல வழிகள் அவர் முன்னமே நன்கு அறிந்தவராக இருக்கின்றாரே. நகோமி தன் வாழ்வில் தான் சந்தித்த அடுக்கடுக்கான இழப்புகளின் நிமித்தம் தன்னை குறித்து மிகவும் தாழ்வான எண்ணம் கொண்டவளாக இருந்தாள். நல்ல நினைவுகள் அவளுக்கு இல்லாதபடியினால் நல்ல வார்த்தைகளும் அவளிடம் இல்லாமல் போயிற்று. நாம் இதயத்தை எது நிறைத்திருக்கின்றதோ அதுதானே நமது வாயின் வார்த்தைகளாக வருகின்றது. ரூத்தாகமம் 1:20-21 வாசித்து பாருங்கள். வாழ்வில் தற்போது நடக்கின்ற காரியங்கள் ஒன்றும் புரியவில்லையா? இந்நிலையில் நாம் எதையும் பேசாமல் அமைதியாய் இருந்து விடுவதுதான் நல்லது. இந்த காரியம் என்னமாய் முடியுமோ என்று அறியும் மட்டும் பொறுத்திருப்பதுதான் ஞானம் உள்ளது. நாம் நினைத்தபடி அவர் செய்யாதிருந்தால், பிரியமானவர்களே, நாம் நினைக்காததை அவர் செய்கின்றார். கடவுளிடம் நகோமியின் நம்பிக்கை குறைந்து போயிருந்தாலும் அவருடைய நம்பகத்தன்மை, தேவனுடைய நம்பகத்தன்மை அற்று போகாதிருந்தது. அதனால்தான் உரிமை பேரும் அவளுக்கு அற்று போகவில்லை. கடவுள் செய்தது நகோமி எதிர்பார்த்ததை விட மிக பெரியதாயிருந்தது. அப்படிதான் பிரியமானவர்களே, நீங்கள் அநேக காரியங்களிலே சோர்ந்து போய் இது நடக்காது, இது என் வாழ்வில் நிகழாது, நான் ஜெபித்தாலும் ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கு செவி சாய்க்க மாட்டார் என்று நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையிலே முற்றிலும் அற்று போயிருந்தவர்களாக இருந்தால் விசுவாசம் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். நகோமி எதிர்பார்த்ததை விட அவருக்கு ஆண்டவர் செய்தது பெரியதாயிருந்தது போல உங்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அதிகமாய் செய்ய வல்லவராக இருக்கின்றார். நாம் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நாம் கேட்பது ஒரு சிறிய காரியமாக இருக்கலாம், ஒரு சிறிய காரியத்திற்காக அநேக நாட்கள் காத்திருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை நமக்கு கொடுக்கும் பொழுது அது நம்ம கண்களால் அது புரிய முடியாத அளவுக்கு ஆச்சரியமானதாக இருக்கும். பிரியமானவர்களே, எனவே நம்பிக்கையோடு கூட இருக்கும். நம் ஆண்டவர் மங்கி எரிகின்ற திரியை ஒருபோதும் அணைக்க மாட்டார், நெறிந்த நாணலை ஒருபோதும் முறிக்க மாட்டார். அந்த மங்கி எரிகின்ற அந்த திரியை அவர் ஒருபோதும் ஊதி அணைத்து விட மாட்டார். எனவே நம்முடைய வாழ்வின் நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் முற்றிலும் அற்றுப்போன நமது நம்பிக்கைகளை மறுபடியும் துளிர்விட செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று அவரிலே நாம் நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து நாம் ஓடுவோம். நம்பிக்கையுடன் இந்த புதிய ஆண்டிற்குள் நுழைவோம். தைரியத்துடன் சவால்களை சந்திப்போம். ஜெயம் கொடுப்பவர் என்றும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவசிப்போம். ஆண்டவர் எங்கும் நம்மை சூழ்ந்து நம்மோடு கூட அவர் இருக்கின்றவராக எப்பொழுதும் இருக்கின்றார். இந்த ஆண்டு முழுவதும் அது வழிநடத்தினவர். வருகிற நாட்களிலும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கின்றார். புத்தாண்டின் இனிய வாழ்த்துக்கள் என்றும்
என் ஜெபத்திலே உங்கள் அனைவரையும் நான் நினைத்து ஜெபிக்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு இனிய வாழ்த்துக்களை கூறுகின்றேன். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கின்றேன். தொடர்ந்து இந்த வேளையிலே நாம் அனைவரும் இணைந்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலுமாய் கூட அப்பா, இந்த புதிய ஆண்டை நாங்கள் சந்திக்கிற இந்த நேரத்திலே கடந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ நன்மைகள் அப்பா, சொல்ல முடியாதது ஆண்டவரே, சொல்ல முடியாதது அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ மரண கட்டுகள், பாவ கட்டுகள், சாப கட்டுகள் எங்கள் வாழ்க்கையிலே நுழைந்த பொழுதும் எல்லாவற்றையும் உம்முடைய இரத்தத்தினாலும் உம்முடைய சிலுவையினாலும் எங்களுக்காக நீர் கொடுத்த அந்த உயிரின் வல்லமையினாலும் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையினாலும் எல்லாவற்றையும் அழித்து போட்டீரப்பா. எங்களை சூழ்ந்து எத்தனையோ இயற்கையின் சீற்றங்கள், பேரழிவுகள், ஆபத்துகள், ஆண்டவரே, மக்கள் பஞ்சத்திலும் பசியிலும் பட்டினியிலும் யுத்தங்களினாலும் அழிந்து கொண்டிருந்தார்களே சுவாமி. எங்களை அதிர்ச்சியூட்டும் அநேக செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தோமே சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் கூடாரங்களை நீர் ஆண்டவரே, அன்று எகிப்திலே ஆண்டவரே அப்பா, உம்முடைய இஸ்ரவேல் மக்களை கோசேன் இடத்திலே ஆண்டவரே நீர் பாதுகாத்தது போல எங்களையும் எங்கள் சுற்றத்தாரையும் நீர் பாதுகாத்து வந்தீரே அப்பா. எத்தனையோ பயணங்களை நாங்கள் மேற்கொண்டோம். அத்தனை பயணங்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தினீர். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னும் எங்களுக்கு பின்னும் எங்களை சூழ்ந்திருந்தது சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் உறையும் மாட்சிமையாக எங்களுக்குள் நீர் குடிக்கொண்டிருந்தீர் ஆண்டவரே. அந்நகர் நடுவிலே ஆண்டவர் இருந்தார் என்று சொன்னபடி எங்களுக்குள்ளாக நாங்கள் வாழ்கிற இடத்திலே, நாங்கள் இருக்கிற இடத்திலே எங்களுக்குள்ளாக நீர் வாசமாயிருக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. இது உன் மீது நம்பிக்கை கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் உமது கரத்தை நாங்கள் பற்றி கொண்டு ஓடி வந்தோம் ஆண்டவரே. வருகிற நாட்களிலுமாய் கூட இந்த புதிய ஆண்டிலே, புதிய நாட்களிலே, புதிய மாதங்களிலே, புதிய நேரங்களிலே ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து பிரகாசம் அடைய எங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்வீராக. எங்களுடைய நம்பிக்கையை நீர் முற்றிலுமாய் உறுதிப்படுத்துவீராக. உன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை உறுதிப்படுத்துவீராக. உன் மீது இருக்கிற அன்பை ஆழப்படுத்துவீராக அப்பா. இதோ நாங்கள் உம்மை பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் ஆண்டவரே, வெட்கப்பட்டு போக மாட்டோம். எங்களுடைய முகங்களை பிரகாசிக்க செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே அப்பா. இது உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே, வானத்திலே சூரியன் எப்படி நம்பிக்கையோடு கூட இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. வானத்திலே இருக்கின்ற ஆண்டவரே சூரியனும் சந்திரனும் ஆண்டவரே நாங்கள் பார்க்கிற வேளையில அது நிற்கிறது என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். அதே போல சுவாமி, தேவன் நீதியின் சூரியனாக எங்கள் மீது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் உதித்து கொண்டிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு நாட்களை நாங்கள் கடந்து போக 25வது ஆண்டு ஒரு செழிப்பை நோக்கி, ஒரு ஆரோக்கியத்தை நோக்கி, ஒரு ஆறுதலை நோக்கி, ஒரு சமாதானத்தை நோக்கி ஆண்டவரே நாங்கள் கடந்து போகும்படியாக நீர் ஆசிர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் தேசத்தையும் அகில உலக தேசங்களுக்குள்ளும் சமாதானத்தையும் அமைதியையும் கொடுப்பீராக. எங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள் யாவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் உமக்குரியவர்களாக வாழ நீர் கிருபை தருவீராக. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.